வருடத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் எங்களை குடும்பமாக வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் குடும்பத்தோடு ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறோம். இந்த வருடத்தில் அநேக நன்மையான காரியங்கள் நடந்திருக்கிறது. அதே போல ஒரு சிறிய சின்ன வியாதியும் எனக்குள்ளே வந்து நேரிட்டது. எல்லாருக்கும் தெரியும். இந்த வருடத்துல 10வது மாசத்துல 3ஆம் தேதி அன்று ஆற்றல் கட்டினர் வந்தது. அந்த டைம்ல மறுநாள் 4ஆம் தேதியில ஆபரேஷன் ஆர்ஜிஓ பண்ணி ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்க. ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருந்து வந்தேன். நீங்க எல்லாரும் ஜெபிச்சீங்க. சுகத்தோடு வந்து சாட்சியாக இருந்தேன். மறுபடியும் அடுத்த மாசம் 2வது அட்டாக் வந்து மறுபடியும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் மறுபடியும் அட்மிட் ஆகி அங்கே 2வது அட்டாக்ல போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல. 3 நாள் வந்து சூழ்நிலை இல்லாமல் வந்து நான் இருந்தேன்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்களால சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல. அது சொல்லுங்க என்ன சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்ததே வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது. 30% தான் இதயம் பிடிச்சது. 2வது அட்டாக் வந்து நாங்கள் டேட்டு டைம் தான் சொல்ல முடியும். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், அதில் கண்ணை முடிச்சிட்டாரு அப்படின்னா உங்கள் கடவுள் செஞ்சு இருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்கள் போடுங்க, நான் பார்க்குறேன், அவர் ஒன்றும் ஆகாது. அவங்களும் வந்து என்ன அச்சமாக பார்க்குறாங்க. அவர் பயந்து அவங்க பேசுகிறாங்க, ஆனால் நான் நார்மலாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அச்சப்பட்டு ஓகேம்மா நீங்கள் வேண்ட கடவுள் உங்களை கை விட மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் அதே போல் அவர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ரெட் வாமிட் எடுத்தாங்க. அவர் சொன்னது ஒன்று மூக்கில் வரும், இல்லைன்னா வாயில் வரும், இல்லைன்னா மூளையில் போய் ரத்தம் கட்டிடும். இது 3ல் எது வந்தால் நன்மைன்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க கிட்ட. சரி அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஆண்டவர் வாய் வழியாகவே வாங்கி எடுத்தாரு, ரத்தம் வாங்கி எடுத்தாரு. அவரை பயந்துட்டாரு. ஆனால் பயப்படல. மூளையில் போய் நிற்கிறத விட மூக்கில் வர்றதை விட வாயில் வந்து பெருசு நன்மையானது. சுதந்திரப்பா நீ செஞ்ச நன்மை ஏராளம் ஆண்டவரே சொன்னேன். அப்புறம் அவங்கள பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஓகே ஆள் வந்து இப்போ 30% தான் துடிக்குது. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேவையாது. அவர் டென்ஷன் ஆகக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கோங்க, அவர் முன்னாடி நீங்கள் ஆடாதீங்க அப்படின்னு சொன்னார். ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன். அதே போல் 3 நாள் வந்து அவருக்கு நான் நிதானமாக தான் இருக்கேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நிதானமாக இல்லை. அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அவர் மாதிரியாக பேசுறது, கோவமாக பேசுறது, எது கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது என்கிட்ட நடந்துட்டாரு. இருந்தாலும் நான் அவர்கிட்ட செஞ்சுட்டு அவருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியல. என்னால் இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். நான் வெளியே போய் அழுவேன். ஊருக்கு முன்னாடி நான் அழுவாட்டேன். ஆனால் அவரு என்னை பார்த்து அழுகுற மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசிக்கிட்ட என்னோட பேசும்போது நான் காட்டவே மாட்டேன். நம்ம பேசுறது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். அவரு தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு நான் அவரை எப்படி கொண்டு வந்தேனோ ஆண்டவரே அதை விட அவர் நல்ல பலவீனமா எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் எனக்கு கொடுப்பாரு. நான் வந்து ஒரே ஒரு வசனம் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு சமூகம் எனக்கு கொடுப்பாரு செல்லும் அப்படின்னு சொன்னீங்க ஆண்டவரே. நீ போய் நீங்க பேசணும் அப்பா அப்படின்னு சொன்ன அதே கூட ஆண்டவர் ஒவ்வொரு டாக்டரும் கூட என்கிட்ட வந்து நிதானமா பொறுமையா தான் பேசினாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்கு, நாங்கள் கண்டிப்பா சுகத்தை தான் கொடுப்போம், அவரை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு எல்லாருக்குமே நன்றி. அதே போல எனக்கு ஊழியக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தரும் எங்களுக்காக ஜோம் பண்ணிட்டே இருந்தீங்க. ஒவ்வொரு வாட்டி நான் ஹாஸ்பிட்டலில் போய் சேரும்போது ஐயா கிட்ட சொல்லுவேன், ஐயா நீ பயப்படாத, அழுவாத, நான் இருக்கேன், மனது ஜோம் பண்றோம், எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல மனத்தறிவுகளையும் நிறைய பேர் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதே போல எங்களுக்கு ஜபத்தாலேயே நாங்கள் காக்கணும். ஆண்டவர் இப்பவும் வந்து அவருக்கு ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் செவ்வாய்க்கிழமை போகிறோம், ஏசு நாமத்தில் மாத்திரையாலே சரியாகும்னு சொல்லி கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணவே கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் புது வருஷத்தில் போகும்போது நன்மையும் திருப்பையுமா தான் பேசிட்டு வரணும். நீங்கள் இதுக்காக ஜோம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்காக ஜோம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அதே போல உள்ளத்தையும் சொல்லி ஜோம் பண்ணாங்க. அவங்களும் கூட கூட நன்றி. அவங்க கொடுத்து எல்லாம் ஆண்டவராக சொல்லி வராங்க. எங்கள் குடும்பத்துக்கு கண்மணி போல பாதுகாத்து போல அவங்க குடும்பத்தை காத்துக்கப்பார். இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பிட்றதுல இந்த உணவு குழாயில் சாப்பிட்றதுக்கு இங்கிருந்து அந்த குடலில் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த குடல் வந்து சின்னதாக மெழுகு சைஸில் ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு. அது எனக்கு தெரியல.
நான் வேலை செய்யும் போதெல்லாம் காலையில் போயிட்டு சாப்பிடுவேன், சாப்பிட முடியாது. ஒரு இட்லி வந்துட்டு தான் சாப்பிடுவேன். இங்கே போய் நின்று விற்கும் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இப்படி இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. சாப்பாடு உள்ளே போகல, அடிச்சுக்கிட்டே விற்குது, விக்கல் வருது, என்னால் சாப்பிட முடியல. எனக்கு ஒரு இட்லி 1 இட்லி சாப்பிட்டு போயிடுவேன். மதியானம் ஒரு டீ சாப்பிடுவேன், சாப்பிட முடியாது. சாப்பாடு அப்படியே வச்சுட்டு போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நான் வேலை செய்வேன். இப்படியே செஞ்சுட்டே இருந்தேன். உடம்பு ரொம்ப டல்லாகிடுச்சு. சாப்பிட முடியாமல் உடம்பு டல்லாக இருந்ததுனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்து எனக்கு வந்துருக்கு. அட்டாக் வந்தது காரணமே அதுதான், சாப்பிட முடியாத அந்த பெயின் இருந்ததுனால தான். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு 2வது அட்டாக் போகும்போது தான் அந்த எண்டோஸ்கோபி வந்து வாயில் போட்டு பயாப்சி டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும்போது தான் அதுக்குள்ள கேமரா எடுத்து பார்த்தாங்க, எதனால இவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா உள்ள அந்த கட்டி இருக்குன்னு சொல்லல, அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த டெஸ்ட் எடுத்தாங்க. இப்படி டெஸ்ட் எடுக்கும்போது அந்த 1 மாசமா மாத்திரை சாப்பிட்றோம்ல, ஹார்ட் மாத்திரை, அந்த ஹார்ட் மாத்திரை சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற அந்த ரத்தத்தை வந்து தண்ணியாகிடும். ஏன்னா ஹார்ட்டில் அடைப்பு இருந்ததுன்னா ரத்தம் திக்காக இருந்தால் அட்டாக் வரும்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் கொடுக்குறாங்க. அது சாப்பிட்டா தண்ணியாகிடுமா. அது அந்த டேப்லெட் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் எடுத்தாங்க பாருங்க கட்டியில், அதுலேருந்து ரத்தம் அப்படியே லீக் ஆகிட்டே இருக்கு. எனக்கு தெரியல, வாரி வழியாக வந்தால் ரத்தமாக வந்துடும், கண்டுபிடிச்சிடலாம் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. அது சாப்பிடும்போது அந்த சாப்பாடு கூடவே அந்த ரத்தம் கசிஞ்சு வயிற்றுக்குள்ளே போயிடுது, குடலில் போயிட்டு அது அப்படியே சாப்பாடு ஒரு கலந்து மோஷன் போகும்போது கருப்பாக வருது. ஏன்னா இது மோஷன் கருப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சிலருக்குலாம் கேட்கும்போது நீங்கள் டேப்லெட் சாப்பிட்றீங்களா, அந்த டேப்லெட் மாதிரி கூட அந்த மாதிரி வருது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டேப்லெட் சாப்பிட்டுட்டேன். அப்படியே விட்டு விட்டு போகிறோம். ஒரு 10 நாளாக அப்படியே கருப்பாக தான் போயிட்டு கவனிக்க மாட்டேன். ஒரு நாள் சண்டே டைம் அதே மாதிரி வீட்டில் கட்டில் பட்டு வந்துட்டு இறந்துக்கிறேன். அப்படியே கேராக மயக்கம் போட்டு கீழே விழுந்து கட்டில் கையெல்லாம் கீழ்ச்சி ஒரே ரத்தம். மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போனாங்க. அப்போ தான் பார்த்தா அந்த பிளட் யூனிட் எல்லாமே ரொம்ப கம்மியாக 5 பாயிண்ட் தான் இருந்துருக்கு ரத்தம் போனாங்க. அதுக்கப்புறம் அதையும் கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் ஏகப்பட்ட சித்திரவதை அனுபவிச்சுங்க. அதெல்லாம் எங்கள் நாட்டில் சாட்சியாக சொல்கிறேன், பேசுறதுக்கு ஐயா வாய்ப்பு கொடுப்பாரு. சில விஷயங்கள்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஹாஸ்பிட்டலில் நான் பட்ட அந்த கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துருக்கோம். அவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு நாள் நைட்டு படுத்துருக்கேன். உடம்பு ரொம்ப முடியல, தூக்கமே வரல நைட்டு. அந்த ஹாஸ்பிட்டல் ஜன்னலுக்கு அப்படி கண்ணு திறந்து பார்த்தேன், உத்து பார்த்தா யாரும் நின்றுங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு கையை பிடிச்சிட்டு இப்படி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. உத்து பார்த்தா ரெட் கலர் ஷாலு போயிட்டே நின்று 2 கையை நீட்டிங்க இருக்காங்க. நம்ம ஸ்டாலின் பிரதர் வராருல்ல, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு சிஸ்டர் அம்மாப்பா நம்ம ஜன்னல் ஜீசஸ் மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றேன். பார்த்து ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்றாங்க. மறுபடியும் என் ஒய்ஃப் கொடுக்குறாரு, அவங்களாம் தெரிஞ்சா பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. நல்லா கிட்ட வாங்கன்னு சொல்லி நேராக பாருங்க அப்படின்னா 2 பேரும் நல்லா பார்த்தா ஆமா ஐயா ஆமா ஆமான்றாங்க. எனக்கு தெரியும் அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த கூப்பிட்டு காட்டினேன். அந்த ஹாஸ்பிட்டல் லெஃப்ட்ல திருப்பி அந்த எல்ஐசி எப்போதும் இல்லை, ஒரு பிரிட்ஜி மேலே ஏறி போகும். அந்த பிரிட்ஜி மேலே ஏறி இறங்கும் போது ரைட் ஹேண்ட் சைடில் அந்த சிலை இருக்கு. அது கீழே ஃபுல்லாக சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் அந்த சிலையை வச்சிருக்காங்க. நைட் ஆனால் லைட் போட்டு விட்டுருவாங்க, ஃபோக்கஸ் லைட்டு பழிச்சு தெரியும். அந்த ஹாஸ்பிட்டலில் ஜன்னலில் பார்த்தா அப்படியே தெரியுது. எனக்குள்ள ஒரு எண்ணம், வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரையும் நிறுத்தல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், அங்க ஒரு ஆண்டவர் சொல்லுவாரு அப்படின்னு ஒரு கிண்டலாம் பேசுறேன். சுடுகாடு பக்கத்துல பத்துனுங்க, நாங்க எல்லாம் சாவு போயிட்டு இருக்கிற மனுஷன் தான். ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி உயிர் பிழைக்க முடியாத கஷ்டத்துல இருந்தா எல்லாம் பத்துக்கிறாங்க. நம்ம ஒரு சுவிசேஷன் அறிவிப்போமா, எல்லாம் வருத்தத்தோட பத்துக்கிறாங்களா? ஆண்டவர் அதுதான் சொல்லி கூப்பிடுறாரு, மற்ற வரம் போயிட்டு அப்புறம் நல்லா அங்கேயா பத்துக்கிறாங்க வருத்தத்தோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நைட்லாம் தூக்கமே கிடையாது. அதே தான் பார்த்துன்னு இருக்கு தோணுது. அப்படியேப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் எப்படியே நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. சபையார் செஞ்ச நீங்களுடைய ஜெபத்தினாலும், ஊழியத்தில் இருக்கிறவங்க செஞ்ச ஜெபத்தினாலும், அநேக ஃப்ரெண்ட்ஸுகள் செய்கிற ஜெபத்தினாலும் இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோட நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஜீவனோடு நின்று ஒரு சாட்சியாக வந்து ஒரு மத்தியில் இருக்கிறேன். இன்னும் நிறைய அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப
ரொம்ப சித்திரவதை வச்சிருக்கிறேன். வாய் வழியா 3 டைம் போஸ் கேமரா டிவி விட்டு சிசர் மாதிரி விட்டு கட் பண்ணி டெஸ்ட் எடுத்து 2 கையில இன்ஜெக்ஷன் போட்டு 150 ஊசி மேல போட்டு குத்தி எடுத்து இந்த தொகையில ஒரு நாளைக்கு 3 ஊசி, இந்த தொகையில 3 ஊசி, இந்த கையில 3 ஊசி, இந்த கையில 3 ஊசி, இந்த இடத்துல ஏகப்பட்ட பாத்தீங்கன்னா அங்கங்க கருவறுப்பா ரத்த குழையெல்லாம் சேலத்துல போன மாதிரி இருக்குது இந்த கையிலும். அது இல்லாம தொப்புள் பக்கத்துல இந்த பக்கம் 3 ஊசி, இந்த பக்கம் 3 ஊசி, 1.5 லிட்டர் மருந்து வாயில, அது இல்லாம 1.5 லிட்டர் தண்ணி கூட சேர்த்துவாங்க பாருங்க. குளுக்கோஸ் டியூப் வைப்பாங்க, அந்த 1.5 லிட்டர்ல அந்த 1 லிட்டர் தண்ணியில மருந்து கலக்கி மோஷன் போற வாயில வர அந்த டியூப் சொருகி அதுல பண்ணி மருந்து ஏற்றி என்ன குண்டு இல்லைன்னு பண்ணிட்டான். நீங்க வந்து நிக்கிறனா தினம் திரும்பதான் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறோம். நிறைய விஷயம் இந்த டைம் நம்ம பேசணும் சொல்றேன், வசனத்தோட சொல்றேன். இது எல்லாம் இவ்வளவு அனுபவிச்சது, இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து ஒரு சிலர் சொல்றாங்க ஆண்டவர் தான் உங்களுக்கு சோதனை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் தான் உங்களுக்கு சோதிக்கிறாரு. இந்த மாதிரி பொல்லாங்கினால சோதிக்கிறவர் நம் தேவன் அல்ல. ஆமென். யாரையுமே ஒரு பொல்லாங்கினால சோதிக்கவே மாட்டாரு. அப்படி நமக்கு அந்த ஒரு பொல்லாங்கு வருதுன்னா அது நான் செய்த பாவம். அந்த பாவம் தான் நாள் பட என்ன ஆகாது, நான் செஞ்ச அந்த தீமைகள் பாவம் கருத்து தெரியுமா வசனம் சொல்றது. அது நான் தான் மனம் திரும்பணும். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இல்லை மற்ற ஆளுங்களுக்கோ இந்த யாருக்காவது நான் துரோகம் செஞ்சிருந்தா தீமை செஞ்சிருந்தா நான் தான் மனம் திரும்பணும். ஆண்டவருக்கு விரோதமா நான் செயல்பட்டு இருந்தா, அவருக்கு பிடிக்காத காரியம் நான் செஞ்சிருந்தா நான் தான் மனம் திரும்பணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு இருக்கிறவனும் இரக்கம் பெறுவான் என்று நாம வேதத்துல வாசிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வந்து ஜெபம் பண்றாங்க, என்ன சொல்றாங்க, உயிர் போயிடுச்சு. நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிலருக்கு ஜெபம் பண்றதுக்கு அந்த இடத்துல ஏற்படுத்தி ஜீவனோட நிறுத்திருக்காரு. கர்த்தர் சொல்றோம், தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சுங்க. இதே போல மற்ற எல்லாருக்காகவும் நாம ஜெபிக்கணும். யாரெல்லாம் வியாதியாக இருக்காங்களோ கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நாம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் ஒருபோதும் வீணாகி வந்து இருக்காது. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிச்சுங்க.